கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதிலும் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லெந்து காலங்களிலே தீர்க்க தரிசிகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிற தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலும் நாம் தியானிக்க இருக்கின்ற கற்றுக்கொள்ள இருக்கின்ற தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி ஆவார். ஏசாயா என்றவுடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். பொதுவாகவே மேஜர் ப்ராஃபட்ஸ், முக்கியமான அல்லது மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் முதலாவது வருபவர் இந்த ஏசாயா. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இந்த 4 பேரும் மேஜர் ப்ராஃபட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள், முக்கியமானவர்கள். ஏசாயாவை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் வேதாகமத்தில் ஒரு வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தில் ஒரு வேதாகமம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 66 புத்தகங்கள், இங்கே 66 அதிகாரங்கள் இருக்கின்றன. வேதாகமத்தில் 66 புத்தகங்கள், இங்கே 66 அதிகாரங்கள் காணப்படுகிறது. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரை ஒரு பிரிவாகவும், 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரை 2வது பிரிவாகவும், 56ஆம் அதிகாரம் முதல் 66ஆம் அதிகாரம் வரை 3வது பிரிவாகவும் பிரிக்கிறார்கள். இது எதன் அடிப்படையில் என்றால், முதல் 39 அதிகாரங்களும் யூதா தேசத்து ஜனங்கள் சிறைப்பிடிப்புக்கு செல்வதற்கு முன்பாக, பாபிலோன் தேசத்தின் சிறைப்பிடிப்புக்கு செல்வதற்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். ப்ரீ எக்ஸாலிக் பீரியட், சிறையிருப்புக்கு முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் முதல் 39 அதிகாரங்கள். 40வது அதிகாரம் முதல் 55ஆம் அதிகாரம் வரை சிறையிருப்பின் நாட்களில், பாபிலோனிய தேசத்தில் 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். 40 முதல் 55 முடிய 56 முதல் 66 வரை சிறையிருப்புக்கு பின் தங்களுடைய சொந்த தேசமான யூதேய தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பு உரைக்கப்பட்டவைகள். ஆக இப்படி 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். நாமும் கூட இதை 3 நாட்களாக தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட முதல் 39 அதிகாரங்களை குறித்து உரைக்கப்பட்ட காரியங்கள், அதனுடைய பின்னணியங்களை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஏசாயா, இவர் தீர்க்க தரிசிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். த பிரின்ஸ் ஆஃப் ப்ராஃபட்ஸ், தீர்க்க தரிசிகளினுடைய இளவரசர் என்று உரைக்கப்படுகிறார். இவர் வாழ்ந்த காலங்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 8ஆம் நூற்றாண்டில் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் வாழ்ந்தவர் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 90 இடங்களில் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை 5th காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள், 5வது நற்செய்தி நூல் என்று சொல்லி. காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும், அவருடைய பாடு மரணங்கள், அவருடைய ஊழியத்தின் வல்லமைகள், இவையெல்லாம் இங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே உரைக்கப்பட்டிருப்பதனால் இது 5வது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏசாயாவினுடைய பெயரும் அதனுடைய பொருளை பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா என்கின்ற எபிரேய பெயருக்கு கர்த்தர் ரட்சிக்கிறார், கர்த்தரே ரட்சிப்பு என்று அர்த்தமாகும். இந்த ஏசாயா அப்படிங்கிற வார்த்தை ஏசாயாகு அப்படிங்கிற எபிரேய பெயரிலிருந்து வந்தது. ஏசாயாகு அப்படின்னா கர்த்தர் ரட்சிக்கிறார், யாவே ரட்சிக்கிறார் அல்லது யாவே ரட்சிப்பு என்று அர்த்தமாகும். இவருடைய தந்தை பெயரை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால், ஆமோத்சின் குமாரனாகிய இந்த ஏசாயா,
ஆமோஸ் என்றால் வலிமையானவர், பலமானவர் என்று அர்த்தம். 2 ஆமோஸ் உண்டு. ஒரு ஆமோஸ் தீர்க்கதரிசி. இந்த ஆமோஸ், நீங்க அந்த பெயரிலே அதனுடைய வித்தியாசத்தை பார்க்கலாம். ஆமோஸ் வேறு, ஆமோஸ் வேறு. இவருடைய தந்தை ஆமோஸ், அதனுடைய பொருள் வலிமையானவர், பலமானவர் என்று அர்த்தம். தீர்க்கதரிசி ஆமோஸுடைய பெயரினுடைய விளக்கம் சுமை சுமப்பவர், தாங்குபவர், சுமந்து வருபவர் அப்படின்னு பொருளாகும். இவருடைய குடும்பத்தின் பின்னணியத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஏசாயாவினுடைய தந்தை ஆமோத்சும் உசியாவினுடைய தகப்பனாகிய அமத்சியாவும் சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. கசின் பிரதர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆமோஸினுடைய தந்தை ஏசாயாவினுடைய தந்தை ஆமோத்சும் உசியாவினுடைய தந்தை அமத்சியாவும் சகோதரர்கள். அப்படி என்று சொன்னால் உசியாவும் ஏசாயாவும் கசின் பிரதர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இவர் அரச குடும்பத்தை சார்ந்தவர். இந்த ஏசாயா ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர். ஆகவேதான் இவர் வாழ்ந்த நாட்களில் காணப்பட்ட 4 ராஜாக்களுடைய அந்த சம்பாஷணைகள், எளிதில் அரண்மனைக்கு சென்று வரக்கூடிய காரியங்கள், இவை எல்லாம் இவருக்கு சாதகமாக இருந்தது. இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் ஹைலி ஸ்டாண்டர்டா, அகடமிக்கா இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் காணப்பட்டது. ஆகவே இவர் ஒரு நல்ல ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் என்று பார்க்கிறோம். இவருடைய தனிப்பட்ட குடும்பத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இவருடைய மனைவி பிள்ளைகளை குறித்து பார்க்கின்ற போது ஏசாயா 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே இவருடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெயர்கள் சொல்லப்படவில்லை. இவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று செயார் யாசூப், அப்படின்னா மீதியானவர்கள் திரும்புவார்கள் என்று அர்த்தமாகும். மீதியானவர்கள் திரும்புவார்கள். செயார் யாசூப் ஆங்கிலத்தில் ஜியர் ஜசூப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் மீதியானவர்கள் திரும்புவார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, யூதா தேசத்து ஜனங்கள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு கொஞ்ச ஜனம், ஒரு சிறிய கூட்டம் அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மீண்டும் இந்த தேசத்திற்கு திரும்புவார்கள். ஆகவேதான் அந்த பையனுடைய பெயரு செயார் யாசூப், மீதியானவர்கள் திரும்புவார்கள். 2வது குழந்தையினுடைய பெயர் மகேர் சலால் அஸ்பாஸ். அதனுடைய பொருள் கொள்ளையிட, தீவிரித்து, சூறையாட, துரிதப்படு. எபிரேய பெயர் மகேர் சலால் அஸ்பாஸ். பொருள் கொள்ளையிட, தீவிரித்து, சூறையாட, துரிதப்படு. என்ன அப்படின்னா, அசீரிய பேரரசு மிக சீக்கிரத்தில் வந்து சீரியாவையும் வடதேசத்து இஸ்ரவேலையும் அழித்து சூறையாடும் என்பதை எச்சரிப்பதற்கு அடிப்படையாக இந்த பெயர்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏசாயா சூட்டியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மொத்தத்தில் இவருடைய குடும்பமே ஒரு சாட்சியின் குடும்பமாக, ஒரு தீர்க்க தரிசன குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆகவேதான் ஏசாயா 8:18 சொல்லுகிறபடி, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையில் முழு குடும்பத்தாரும் அங்கே தீர்க்க தரிசன குடும்பத்தாராக தேவனுடைய நாம மகிமையாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவருடைய ஊழியத்தின் காலங்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 40 முதல் 60 ஆண்டுகள் இவருடைய ஊழியங்கள் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன்பாக 740வது ஆண்டு முதல் 700வது ஆண்டு வரை இவருடைய ஊழிய நாட்கள் காணப்பட்டது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கலாம். இவர் வாழ்ந்து வந்த காலங்களிலே அரசியல் சூழல், சமுதாய சூழல், கலாச்சார சூழல் எப்படி காணப்பட்டது அப்படின்னா, இந்த ஏசாயாவினுடைய நாட்களில் உசியா ராஜாவினுடைய மரணத்திற்கு அப்புறம்தான் இவருடைய ஊழிய காலங்கள் ஆரம்பிக்கிறது. எசேக்கியா ராஜாவின் காலம் வரை, அவருடைய குமாரன் மனாசேயின் காலம் வரை இவருடைய ஊழியங்கள் காணப்பட்டது. ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது, எசேக்கியாவின் குமாரனாகிய மனாசேயின் காலங்களிலே இவர் இரத்த சாட்சியாக மரித்தார் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இவருடைய காலத்தில் அசீரிய ராஜாவாகிய திக்லாத் பிலேசர் அப்படிங்கிற ஒரு அரசன்
தன்னுடைய அரசாட்சியை விரிவுபடுத்துவதற்கு அவர் அங்கே போரிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை அவர் விரிவுபடுத்தினார். அதன் மூலமாக சீரிய எப்ராயிம் போர் என்று சொல்லப்படுகிற ஒரு யுத்தமானது ஏசாயா 7வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று சேர்ந்து இணைந்து ஆகாசை எதிர்த்து வருவார்கள். அப்பொழுது ஆகாசும் அந்த ஜனங்களும் பயந்து நடுங்கி போவார்கள். இந்த ஏசாயா போய் சென்று நீர் ஆண்டவரிடத்திலே ஒரு வார்த்தையை வேண்டிக் கொள்ளும், ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுவார், இல்லை, நான் எந்த ஒரு அடையாளத்தையும் நான் வேண்டிக் கொள்வதில்லை, நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற போதுதான் ஏசாயா 7:14 பார்க்கிறோம், ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்கின்ற அடையாளம் இந்த சீரிய எப்ராயிம் போரினுடைய யுத்தத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு உரைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு முன்பாக 722வது ஆண்டிலே அசீரிய படையெடுப்பு வந்து இந்த வட இஸ்ரவேல், வடபகுதி இஸ்ரவேல், தென்பகுதி யூதேயா தேசம், அந்த வட இஸ்ரவேல் முழுவதையும் அவர்கள் அழித்து போட்டார்கள். அந்த 10 கோத்திரங்களும் சிறைபிடிக்கப்பட்டு அழிந்து போகப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சமுதாயத்தில் காணப்பட்ட அந்த கலாச்சார சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், உசியா மற்றும் 2ஆம் யெரொபெயாம் காலங்களில் இந்த 2 ராஜ்யங்களும் பொருளாதார சீரழிவாக அல்லது பொருளாதாரத்தில் ஒரு செழிப்படைந்து அழிந்து போனதாக பார்க்கிறோம். சமுதாயத்தில் ஏழைகள் அங்கே ஒடுக்கப்பட்டார்கள், விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அங்கே நீதி மறுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் ஏசாயா 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் இங்கே ஏசாயா அதை சுட்டி காட்டுகிறார். பணக்காரங்க ஏழைகளுடைய நிலங்களை அபகரித்து கொண்டார்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உரிய நீதிகள் அங்கே மறுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கலாச்சாரம் ரொம்ப மோசமான ஒரு சீரழிந்து காணப்பட்ட ஒரு நிலைமையாக காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். யூதேயா தேசம் அதனுடைய அண்டை நாடுகளுடைய அந்த விக்கிரக ஆராதனை, ஆடம்பரமான வாழ்க்கை, இவைகளையெல்லாம் அவர்கள் பின்பற்ற தொடங்கி தேவனை விட்டு விலகுகிறவர்களாக, தேவனை விட்டு தூரம் போனவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். மதத்தின் அடிப்படையில் தேவையில்லாத மத சடங்குகள், கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளிலே அவர்கள் மூழ்கி போய் இருந்தார்கள். தேவாலயத்திற்கு தவறாமல் சென்று தேவனை வழிபட்டது உண்டு, பண்டிகைகளை செலுத்தினார்கள், பலிகளை செலுத்தினார்கள், பண்டிகைகளை கொண்டாடினார்கள். ஆனால் அவர்கள் இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாய் காணப்பட்டது. அவர்களுடைய பக்தியிலே எந்த ஒரு குறையும் இல்லை, அவர்களுடைய பலிகளிலே எந்த ஒரு குறையும் இல்லை, அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதிலே எந்த விதமான குறையும் வைக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனை விட்டு அது தூரமாக இருந்தது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை ஆண்டவர் சொல்லுகிறார் இதை. அவர்களுடைய அந்த மாய்மாலமான வாழ்க்கையை, அந்த போலித்தனமான வழிபாட்டை ஆண்டவர் சொல்றார், நான் இவைகளை வெறுக்கிறேன், உங்கள் பண்டிகைகளை வெறுக்கிறேன், உங்கள் பலிகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய அந்த பரிசுத்தத்திற்கு அவர்கள் ஒரு வேல்யூ கொடுக்காம, மதிப்பு கொடுக்காம, பெயரளவு தேவனுடைய ஜனங்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஏசாயாவினுடைய நாட்களிலே 4 ராஜாக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகியோருடைய காலங்களிலே இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிற அதே காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அதில் ஒருத்தர் யாருன்னா ஆமோஸ். இவருடைய தகப்பனார் பெயர் ஆமோஸ், இவருடைய கோவொர்க்கர் யாருன்னா ஆமோஸ். இவர் யூதேயா தேசத்தை சார்ந்தவர். தெற்கூர்ல இருந்து வடக்கூர்ல போய் தீர்க்க தரிசனம் உரைத்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். வடக்கே போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆண்டவருடைய எச்சரிப்பையும் அறிவித்தார். 2வது இவருடைய காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் ஓசியா. இவர் வட இஸ்ரவேல் வீழ்ச்சியடைவதற்கு முன்பாக அங்கே போய் இவரும் வடக்க இஸ்ரவேல் தேசத்தில் போய் ஊழியத்தை உரைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது மீகா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயாவின் நாட்களிலேயே
இந்த மீகா தீர்க்கதரிசியும் வாழ்ந்து வந்தார். இவர் எருசலேமில் தான் இருக்கிறார். ஏசாயாவும் எருசலேம் யூதேயாவில் தான் இருக்கிறாங்க. இந்த மீகா தீர்க்கதரிசியும் எருசலேம் யூதேயாவில் இருக்கிறாரு. ஆனால் வித்தியாசம் என்ன என்றால், ஒரு குறிப்பு சொல்லுகிறது, இவர் பட்டணத்தில் ஊழியம் செய்தவர். ஏசாயாவினுடைய ஊழியங்கள் பட்டணத்தை மையமாக வைத்து, அரச மாளிகை மையமாக வைத்து அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே இவர் ஊழியம் செய்ததாகவும், மீகா அவுட்டரில் கிராமப்புறங்களிலே இவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததாகவும், கிராமப்புறங்களிலே எளிய மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தார் என்றும் சொல்லி இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை விரிவித்து காட்டுகிறது. ஆக ஆமோஸ், ஓசியா, மீகா ஆகிய தீர்க்கதரிசிகள் இவருடைய காலங்களிலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த முதல் 39 அதிகாரங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 39 அதிகாரங்களில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு 7 பிரிவாக அதை பிரிக்கிறார்கள். இந்த 39 அதிகாரங்களையும் 7 பிரிவாக பிரித்து அவைகளில் சொல்லப்பட்ட காரியங்களை விளக்கி சொல்லுகிறார்கள். முதல் 5 அதிகாரங்கள், இந்த 39 அதிகாரங்களில் முதல் 5 அதிகாரங்கள் யூதா தேசத்து ஜனங்களுடைய பாவங்களை குறித்து, அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட அக்கிரமங்கள், யூதா தேசத்து ஜனங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில காணப்பட்ட சீரழிவுகள், திராட்சை தோட்டத்தை மையமாக வைத்த பாடல், இதெல்லாம் முதல் 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயாவை குறித்து சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் இருந்தாலும் அது போதாது. அவ்வளோ பெரிய ஒரு கடல் போன்றது. ஆகவே தான் வேதாகமத்தில் ஒரு வேதாகமம் என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே ஜஸ்ட் ஒரு மேற்குறிப்பாக நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் 5 அதிகாரங்கள் யூதா தேசத்து ஜனங்களுடைய பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் அது தீர்க்கதரிசியின் தரிசனம். 6வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 6வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு. தேவ ஆலயத்தில் அவர் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய அழைப்பை பெற்றார். இதோ யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்டார். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த இந்த ஏசாயா. ஆக 6வது அதிகாரம் இந்த தீர்க்கதரிசியினுடைய தரிசனம், தேவ ஆலயத்திலே அவர் கண்ட தரிசனத்தை பார்க்கிறோம். 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்த வாக்கு தத்தங்கள் அல்லது வாக்குறுதிகள், மேசியாவின் வாக்குறுதி என்று சொல்லுகிறார்கள். 7வது அதிகாரத்தில் தான் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். 9வது அதிகாரத்தில் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். 11வது அதிகாரத்தில் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி என்று சொல்லி 11வது அதிகாரத்தில் அவருடைய பிறப்பின் காரியங்களை எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். ஆகவே மேசியாவை குறித்த வாக்குத்தத்தங்கள் 13வது அதிகாரத்திலிருந்து 23வது அதிகாரம் வரைக்கும் தேசத்தினுடைய நியாய தீர்ப்பை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் முதல் 23ஆம் அதிகாரம் வரை, 24ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரை ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வெளிப்படுத்துதல், உலகத்தின் முடிவு மற்றும் தேவனுடைய அந்த வெற்றியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். 28ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் வரை ஐயோ ஐயோ அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு ஐயோவும் அதனுடைய மீட்பும் குறித்து, விசுவாசம் இல்லாத தலைவர்களுக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிக்கை மற்றும் சீயோனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மகிமைக்குரிய ஆசீர்வாதங்களை அங்கே 28ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக 36ஆம் அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவை வரலாற்று இணைப்பாக, ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே தான் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருப்பார். அங்கே நீர் போய், ஏசாயா போய் அங்கே சொல்லுவார், அவ்வளோதான், நீர் மரித்து போவீர், உம்முடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். அப்பொழுது அவர் ஜெபிப்பார் இல்லையா? கர்த்தாவை நான் உமக்கு முன்பாக உண்மை முத்தம்மனாக இருந்தேன் என்று சொல்லி சுவர்புறமாக திரும்பி ஒரு ராஜா அழுது ஜெபித்த போது ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் உரைக்கப்படும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன்,
உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகளை ஆண்டவர் அதிகப்படுத்தி கொடுப்பார். ஆக 36ஆம் அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் அது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸாக இருப்பதை நாம் அங்கே பார்க்கலாம். இன்றைக்கு இந்த காலை பொழுதில் இந்த 39 அதிகாரங்களை குறித்து மேலோட்டமாக கற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? முதல்ல அந்த 39 அதிகாரத்தில் அன்றைக்கு ஆண்டவர் அவர்களிடத்தில் எதிர்பார்த்த முக்கியமான காரியங்கள், அந்த மெயின் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்தம், ஆண்டவருடைய பரிசுத்தம். ஏசாயா 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், அங்கே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கேருபின்களும் சேராபின்களும் அவரை ஓயாமல் புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தன. இந்த ஏசாயால இந்த 39 அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 25 முறை இந்த பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படிங்கிற வார்த்தை, பரிசுத்தமுள்ளவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் அப்படிங்கிற அந்த காரியம் 25 முறை அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த 39 அதிகாரத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தன்னுடைய அரசாட்சிக்கு பயந்து மற்ற அரசர்களோடு கூட்டாளி வைப்பதை அல்லது இணைந்து கொள்வதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. முழுவதுமாக அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இந்த அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, உண்மையான ஒரு ஆராதனையை, உண்மையாய் அவரை தொழுது கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சடங்காச்சாரமான சம்பிரதாயமான ஆராதனையையோ அல்லது பலிகளையோ ஆண்டவர் விரும்புவதில்லை. உள்ளத்திலே காணப்பட வேண்டிய கீழ்ப்படிதல், பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்த ஒரு காரியம் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. எபிரேயத்திலே அதனுடைய வார்த்தை மிஸ்பாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திலே நீதி காணப்பட வேண்டும். நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளையினுடைய நியாயத்தை தீருங்கள், விதவையினிடத்திலுடைய காரியங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சமுதாயத்திலே நீதி நிலைநாட்ட அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது காரியம், மனம் திரும்புதலுக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பினார். இந்த ஜனங்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி என்னிடத்திலே வருவார்கள் என்று சொன்னால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். ஆகவேதான் உங்கள் பாவங்கள் இரத்தாம்பல சிவப்பாய் இருந்தாலும் அவைகள் பஞ்சை போல் ஆகும் என்று சொல்லி ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார். பரிசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் எதிர்பார்த்தது உண்மையான வழிபாடு, சமூக நீதி, மனம் திரும்புதல், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த லெந்து காலத்தில் இதை தியானிக்கிற நம்மிடத்திலே ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மாயமாலமான பக்தியை விட்டுவிட்டு உண்மையான பக்தி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த லெந்து காலங்களிலே நாம் உபவாசம் இருக்கலாம், நீண்ட நேரம் ஜெபிக்கலாம். அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் பிறருக்கு விரோதமான கசப்புகள் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே அநீதி இருக்கும் என்று சொன்னால், அந்த உபவாசம் வேலிடாக இருக்காது. அந்த உபவாசத்தின் மூலமாக நாம் விரும்புகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே தான் ஒரு சடங்காச்சாரமாக பாரம்பரியமாய் பண்ணாமல் உள்ளத்திலே உண்மையுள்ள ஒரு பக்தியுள்ள ஒரு ஜீவியம் பண்ண ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அதே போல் அன்றைக்கு அந்த ஜனங்களிடத்திலே காணப்பட்ட சோசியல் ஜஸ்டிஸ் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, அதுதான் உண்மையான உகந்த உபவாசம் என்பதை ஏசாயா 58வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. எப்பொழுது ஏசாயா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாரோ, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டாரோ, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், ஹியர் ஐ அம், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அர்ப்பணித்தது போல இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய சூழலில் எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், பொருளாதார வீழ்ச்சிகள், எல்லா காரியங்களும் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அது ஆண்டவரிடத்திலே முற்றிலுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக
பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஏசாயா 1:18 வசனத்தின் அடிப்படையில் மனம் திரும்புதலே முக்கியம். எத்தனை லெந்து காலங்களை கடந்து வந்திருக்கிறோம், இனி எத்தனையோ லெந்து காலங்களை கடக்க போக இருக்கிறோம். ஆனால் உள்ளார்ந்த மனம் திரும்புதல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த ஏசாயா முதல் 39 அதிகாரத்தில் திரும்ப திரும்ப உரைக்கப்படுகிற காரியம் மனம் திரும்புதல், ரிப்பண்டன்ஸ். ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை பொழுதில் நம்மிடத்திலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த காலை பொழுதில் தேவ சமூகத்தில் நம்மை முழுவதுமாக தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற காரியங்கள் எங்கள் வாழ்விலே காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அப்படியே இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஆராய்ந்து பார்த்த ஏசாயா தீர்க்கனுடைய வாழ்வுக்காக, அவர் காலத்தில் உரைக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்றைக்கு யூதேயா மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் உண்மையுள்ள பக்தியுள்ள ஆராதனையை நீர் எதிர்பார்த்தீர், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை எதிர்பார்த்தீர், சமூகத்திலே நீதியை உண்மை உறுதியாய் பெற்றுக்கொண்டு மனதை